இது ஆண்டாள் மாதம், திருப்பாவை மாதம், மார்கழி மாதம். இன்றைக்கு பாசுரம் 7. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். முதல் பாசுரத்திலிருந்து 6ஆம் பாசுரம் வரைக்கும் ஆண்டாள் என்ன பண்ணா, ஒரு டீசர் காமிக்கிற மாதிரி இது இந்த மாதிரி யாகம் செய்தா, இந்த மாதிரி விரதம் இருந்தா, இந்த மாதிரி ஒரு இலக்கை எடுத்துக்கிட்டா நமக்கு நல்லது அப்படின்னு நம்முடைய மனங்களை தயார் செய்தார். இப்போ 7வது பாசுரத்துலேருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறா, போதும் போதும் போதும், இதுக்கு மேலேயும் நான் பேசிகிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, அதனால் லெட்டஸ் கெட் இன் டு ஆக்ஷன் அப்படின்னு அந்த களத்தில் குதிக்கின்ற அந்த துவக்க நிலை இந்த பாடல். 7வது பாசுரத்திலிருந்து அவள் தன்னுடைய நடவடிக்கைகளை விரைவாக செய்ய ஆரம்பிக்கிறாள். இந்த 7வது பாசுரத்தை என்ன சொல்லலாம் அப்படின்னா, சாங் ஆஃப் தி சிம்பிள் பீப்புள் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். சாங் ஆஃப் தி சிம்பிள் பீப்புள், அதாவது அந்த ஆய்குடியில் இருக்கக்கூடிய எளிய மக்கள், ஆனிரையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப நுணுக்கமாக இந்த பாடலில் கொண்டு வரதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த ஆனிரைகள் மேய்த்து வாழ்கின்ற அந்த மக்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறை ஆண்டாளுக்கு தெரியாது. ஏனென்றால் வில்லிபுத்தூரில் அப்படியான வாழ்க்கை முறையை அவள் வாழவில்லை. ஆனாலும் அந்த ஆனிரை மேய்க்கின்றவர்களுடைய வாழ்க்கை முறையை, அவர்கள் வீட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் தெளிவாக சொல்லும்போது இதுதான் அவளுடைய ஞானத்தின் அடையாளம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதனால் 7வது பாசுரத்திலிருந்து விறுவிறுவிறுன்னு இனிமே காட்சிகள் நகரப் போகின்றது. அதற்கேற்றாற்போல் தன்னுடைய தோழிமார்களை அவள் விரைவுபடுத்துகிறாள். அப்படி விரைவுபடுத்துகின்ற முதல் பாசுரம் இது அப்படின்னு வச்சுக்கலாம். எனவே 7வது பாசுரம் இன்றைக்கு அவளோடு ஆண்டாளோடு கைப்பிடித்து நடக்கலாமா? கீசு கீசென்று ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ, நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். இந்த பாசுரம் 7 சாங் ஆஃப் தி சிம்பிள் பீப்புள்னு சொன்னோம். சாங் ஆஃப் தி டவுன் ட்ராடன் அப்படின்னு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த டவுன் ட்ராடன் என்று சமூக படிநிலையில் வைக்கப்பட்டிருந்த மக்கள், ஆனிரை மேய்த்த மக்கள், அவர்களுக்கு பளபளப்பு தெரியாது, படாடோபம் தெரியாது, பகட்டு தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஆனிரைகள் தான், எருமைகள் தான், பசுக்கள் தான், பசுக்களின் கன்றுகள் தான், தயிர் தான், பால் தான். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத இதில் தெளிவாக சொல்கிறா. அவளோடு சேர்ந்து பயணிக்கலாம். அதற்கு முன்பாக இந்த பாடலை, இந்த பாசுரத்தை நாம் எப்படி அனுபவிக்க வேண்டும் அதையும் கொஞ்சம் சிந்திக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த பாசுரத்தை திரும்ப பயணிச்சுட்டு வந்துடலாமா? கீசு கீசென்று ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. இந்த பாடல்களை, பாசுரங்களை நாம் எப்படி அனுபவிக்கணும்னா, வாக்கியார்த்தம், ஸ்வபதேசம், பரமபாஷ்யம் அப்படின்னு 3 நிலையை சொல்கிறாங்க. வாக்கியார்த்தம் அப்படின்னா எல்கேஜி நிலைன்னு வச்சுக்கோங்க. ஸ்வபதேசம் அப்படின்னா பிஏ டிகிரி முடித்த நிலை. பரமபாஷ்யம் அப்படின்னா பிஹெச்டி முடித்த நிலை. அந்த வாக்கியார்த்தம்ங்கிற போது அந்த பொருளை, அந்த பாடலின் பொருளை, பாசுரத்தின் பொருளை அப்படியே புரிஞ்சுக்கிறது. வார்த்தைக்கு வேற எந்த அர்த்தமும் சொல்லாமல், வேற எந்த படிநிலையும் கொடுக்காம அப்படியே எளிமையாக புரிஞ்சுக்கிறது. ஸ்வபதேசம் அப்படின்னா நமக்கு தெரிந்த அளவில், நம்முடைய ஞானத்தின் அளவில் அதற்குள் அர்த்தங்களை பொதிந்து வைத்து தெரிந்து கொள்வது. பரமபாஷ்யம் அப்படின்னா மிக உயர்ந்த நிலையில் அதை எப்படி புரிந்து கொள்வது, ஒரு முனைவர் பட்டத்தை பெற்றவர் மாதிரி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஆண்டாளின் பாசுரங்களை வெறுமே இறை பாடல்களாக மட்டுமே பார்க்காதீர்கள், வாழ்க்கைக்கு தேவையான சுய முன்னேற்ற பாடல்களாகவும் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இலக்கை வைத்துக்கொண்டு அதை தேடி பிடிப்பது எவ்வாறு, அந்த வெற்றியை அனுபவிப்பது எவ்வாறு, அந்த வெற்றியை அடைவது எவ்வாறுங்கிற அந்த பரமபாஷ்யம், அதை நாம் உணர வேண்டும். அதற்காகத்தான் நாம் இன்னும் ஒரு பார்வையை பார்க்கிறோம், மாற்று பார்வையை பார்க்கிறோம். இந்த கீசு கீசென்று ஆணை சாத்தன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாள்ல ஆண்டாள். இந்த ஆணை சாத்தன் குஞ்சக்குருணை அப்படிங்கிறாங்க, குஞ்சக்குருவி அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது அவ்வளோ அழகான ஒரு குருவியும். ஆணை சாத்தன் ஏன் சொல்கிறா அந்த குருவி அப்படின்னா, அந்த குருவியோட உருவம் கருப்பாக இருக்கக்கூடிய ஆணை, யானையோட உருவத்தில் இருக்குமா கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தா.
அதை தவிர ஆணை சாத்தன்கிற அந்த குருவி எப்போ தெரியுமா கத்துமா? எழுந்து காலையில் 3லிருந்து 3:30க்குள்ளே எழுந்து கத்த ஆரம்பிச்சிருமா. அப்படின்னா ஆண்டாள் எத்தனை விஷயங்களை கூர்ந்து கவனித்திருக்கிறாள்ங்கிறத பாருங்க. அதை தவிர பறவையோட நியமம்னு ஒன்று இருக்கு. காலையில் 3லிருந்து 3:30க்கு ஆணை சாத்தன் கத்தும். அதுக்கப்புறம் காக்கைகள்லாம் காலையில் 5 மணிலிருந்து கத்துமோ. இது பறவைகளோட நியமம். அப்படி பறவைகளே ஒரு வாழ்க்கை ஒழுங்குமுறையை வச்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை தூங்கும் போது நீ இன்னமும் தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு தான் ஆண்டாள் கேட்குறா. அதனால் இந்த முதல்ல காலையில் எழுந்திருக்கிறோன்னு வைங்களேன், கொஞ்சம் இருட்டாக இருக்கும், பொழுது புலர்ந்து இருக்காது. அப்போ நமக்கு சப்தங்கள் தானே கேட்கும். காட்சிகள் தெரியறத விட சப்தங்கள் தான் அதிகமாக கேட்கும். அதனால தான் சப்தங்களுடைய உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறாள் ஆண்டாள். திரும்ப ஆண்டாளோட பயணிக்கலாம். கீசு கீசென்று ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே. பேய் பெண்ணேன்னு ஏன் சொல்கிறா அப்படின்னா, நம்ம பொதுவாக சொல்லுவாங்க தெரியுமா, நிறைய வேலை பார்த்துட்டே இருந்தால் என்ன சொல்லுவாங்க, ஏன் இப்படி பேய் மாதிரி உழைச்சிட்ருக்க, ஏன் இப்படி பேய் மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்போங்களா. அப்போ முற்ற முழுக்க நாம் அந்த வேலையில் ஆழ்ந்து நம்முடைய அத்தனை கவனத்தையும் அதில் செலுத்தி கவனச்சிதறல் இல்லாமல் ஆற்றலை முழுமையாக செலுத்தி எங்கே செய்கிறோமோ அங்கே பேய்த்தனமாக வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இவ பேய் பெண்ணே அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவ்வளோ ஆழ்ந்து உறங்கிட்டு இருக்காளாம். தூக்கத்திலிருந்து அவளை எழுப்பவே முடியல. அவ்வளவு தூரம் தூக்கத்தில் பேய்த்தனமாக ஆழ்ந்து கொண்டிருப்பவள் இந்த தோழி, இந்த சிறுமி அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. அடுத்த பயணம் பாருங்க. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து. காசும் பிறப்பும் அப்படின்னா என்னதுன்னா, அந்த ஆணிரை மேய்க்கின்ற அந்த குலத்து பெண்கள் கழுத்தில் அணிந்திருக்கின்ற அணிகலன். காசுனா காசு மாலைன்னு இப்போ நம்ம சொல்கிறோம்ல, காசு தாலி, அதை சொல்கிறா. அது காசும் பிறப்பும், பிறப்புங்கிறது இன்னும் ஒரு தாலி. அந்த ஆணிரை பெண்கள் தயிர் மத்த வச்சுக்கிட்டு காலையிலேயே வெண்ணெய் கடைய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கடகட கடகடன்னு கடையும் போது 2 கையையும் ஆட்டி ஆட்டி கடையும் போது கழுத்தில் போட்டிருக்கிற அந்த அணிகலன்கள் சப்தம் எழுப்புதான். அதுதான் காசும் பிறப்பும் கைகலப்ப கைபேர்த்து அப்படிங்கிறார். அதான் 2ம் சேர்ந்து இவ்வளோ கலகலகலன்னு சத்தம் பண்ணுது. அதை தவிர கையில் போட்டிருக்கிற வளையல்கள், கையில் போட்டிருக்க கடான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அணிகலன்கள் கூட நல்ல சப்தம் எழுப்புது. ஆணை சாத்தன் சப்தம் எழுப்புது. வீட்டில் இருக்க பெண்கள் பண்ணுகின்ற வேலை, அந்த எளிய பெண்கள். அதனால தான் இந்த பாசுரத்தை நாம் சாங் ஆஃப் த டவுன் ட்ராடன் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்டாள் இதில் மிக எளிய பெண்களோட வாழ்க்கை முறையை சொல்கிறா. அந்த தயிர் கடைகிற சப்தம் கேட்குது, இதுவுமே உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்குறா. அடுத்த பயணம் பாருங்க. வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ. ஒரு கேள்வி வரும் நமக்கு, தயிரை கடையும் போது அவ்வளோ சப்தமாங்க வரும், தயிர் அரவம் அப்படிங்கிறாளே, தயிர் லேசாக சப்தம் வரும், அரவம்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய சப்தம் வருமா அப்படின்னா, அந்த ஆயர்குடி பெண்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பால் தயிர் எல்லாம் கலப்படம் இல்லாதது. இது வெறுமே தயிரை மட்டும் சொல்கிறாளா அப்படின்னா, நம்முடைய இலக்கை நோக்கிய சிந்தனைகள், நம்முடைய இலக்கை நோக்கிய பயணமும் கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும், தூய்மையானதாக இருக்க வேண்டும், எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்க வேணும், எந்த விதமான அடிக்ஷனும் இல்லாமல் வெற்றி ஒன்று மட்டுமே நம்முடைய இலக்கு, நம்முடைய இலக்கு மட்டுமே நம்முடைய வெற்றி என்பதாக இருக்க வேண்டும். அதைத்தான் தயிர் அரவம் அப்படின்னு சொல்கிறா. அதை தவிர வாச நறுங்குழல்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாள்ல, பொதுவாக யோசிச்சு பாருங்களேன். நம்மளே வீட்டில் ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம், விளக்கேற்றுறோன்னு வைங்க, கையில் எண்ணெய் பட்டுடுச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணுவோம், தலையில் தேய்ச்சிருவோம். அப்போது அந்த விளக்கின் எண்ணெயுடைய வாசனை நம்முடைய தலையில் இருக்கும்ல, அதே மாதிரி அந்த ஆயர்குலத்து பெண்கள் அந்த தயிர் கடையும் போது, பால் கறக்கும் போது கையில் ஒட்டுற அந்த பாலையோ தயிரையோ தலையில் தேய்க்கிறாங்க. அதனால் தயிரோட வாசனை, பாலோட வாசனை அவங்க தலைமுடியில் ஒட்டி இருக்குங்கிறது அதையும் கூர்ந்து கவனித்து ஆண்டாள் சொல்கிறார். அடுக்கடுக்காக சொல்லிட்டு போகிறத தான் நம்ம பரமபாஷ்யம் அப்படிங்கிறோம். இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறோம், இல்லை இந்த துறையில் நான் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நான் கனவாக வைத்திருக்கிறேன்னா, சும்மா கனவு மட்டும் கண்டுட்டு இழுத்து மூடி தூங்கிட்டு இருந்தால் பத்தாது. நீங்கள் எந்த துறையில் வெல்ல வேண்டும், எந்த துறையில் சிறப்பான ஆளுமையாக வர வேண்டும் நினைக்கிறீங்களோ அந்த துறையை பற்றின முழுமையான அந்த விஸ்டம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான விஸ்டம் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தகவலை அதிகரித்து கொள்ள வேண்டும், அறிவை விரிவுபடுத்த வேண்டும் என்பதைத்தான் ஆண்டாளுடைய இந்த கவிதை சொல்கிறது. இந்த கவிதையோட அழகே அதுதான்.
ஆண்டாள் யாரை பற்றி பாடுகிறாளோ அவர்களுடைய முழுமையான இடத்தின் வாழ்க்கையின் அந்த வாழ்வியலை சொல்லுகின்ற பாசுரமாக இருக்கிறது. ஸோ இப்படியாக அந்த பெண்கள் தயிர் கடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சப்தம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்குறா. அடுத்தது என்ன கேட்குறா பாருங்க. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். அந்த நாராயண மூர்த்தியை நாங்கள்லாம் பாடிட்டு இருக்கோம், நீ அது கேட்காம தூங்கிட்டு இருக்கியே, தேசமுடையாய் அப்படிங்கிற, தேசுன்னா ஒளின்னு அர்த்தம், ஒளி பொருந்தியவளாக இருக்கக்கூடியவளே அப்படின்னா ஏற்கனவே உன் மனசில் இந்த இலக்கோடு நான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த இலக்கு, அந்த சிந்தனை கொடுத்திருக்கின்ற ஒளி உன் முகத்தில் தெரியுது. அப்படி இருக்கும்போது அதை நோக்கிய பயணத்தை நீ துவக்க மாட்டாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறா. என்ன அழகான கேள்வி, என்ன உரிமையான கேள்வி. ஆண்டாள் தன்னுடைய தோழியிடம், தன்னை போன்ற தன் வயதொத்த அந்த பெண்களிடம் பேசுகின்றாள் என்னும்போது அவர்களை உள்ளும் புறமுமாக அறிந்து வைத்திருக்கிறார். அதுதான் அதில் சிறப்பு. எனக்கு அவங்கள தெரியாதே, நான் ரொம்ப அதிகமாக பழகினதில்லை அப்படின்லாம் இல்லாமல் ஒவ்வொரு பெண்ணை பற்றியும் ஒவ்வொரு தோழியை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய கனவு, அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறாள் என்றால் இதைத்தான் நாமும் நம்முடைய வாழ்வியலாக கொள்ள வேண்டும். இறை என்பதை ஒரு பக்கம் வைத்து கொள்ளுங்கள், வாழ்வியல் என்பதை ஒரு பக்கம் வைத்து கொண்டால் நாம் தினசரி வாழ்வில் என்னவெல்லாம் செய்து நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு பாடமாகவும் ஆண்டாள் இந்த பாசுரத்தை கொடுத்திருக்கிறாள். தொடர்ந்து நாளை அடுத்த பாசுரத்தோடு சந்திப்போம். தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் கேட்கிறாள். இது ஆண்டாள் மாதம், மார்கழி மாதம், திருப்பாவை மாதம். நாளை மீண்டும் ஒரு பாசுரத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.